மணல் கடத்தலை தடுத்த கோட்டாட்சியரை கொல்ல முயற்சித்தவர்களை கைது செய்யாதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தாலே மணல் கடத்தல், கிராவல் மண் போன்ற கனிம வளங்கள் கடத்தல், மரம் வெட்டுதல் போன்ற பொது சொத்துக்கள் களவாடப்படுவது வாடிக்கையாக ஒன்றாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் மணல் கடத்துபவர்களை பற்றி தொப்பு கொடுப்பவர்களையும் மணல் கடத்தலை தடுக்கும் வருவாய் மற்றும் காவல்துறையின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது வாடிக்கையாக ஒன்றாகிவிட்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே 2023 ஏப்ரல் மாதம் தூத்துக்குடி மாவட்ட மொரப்பநாடு கிராமம் நிர்வாக அலுவலர் ரூது பிரான்சிஸ் வெட்டி கொல்லப்பட்டது. தூத்துக்குடியில் வட்டாட்சியர் போக்குவரத்து அலுவலரை ஆளுங்கட்சி நிர்வாகி ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்தது. இது போன்ற சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியது. தமிழகம் முழுவதும் இது போல பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருவதும் இந்த ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதன் உச்சபட்சமாக 2 தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்ற கொடுமை அரங்கேறியுள்ளது. இதை தடுக்கவோ குற்றவாளிகளை பிடிக்கவோ நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு இது போன்ற செய்திகள் மக்கள் வெளிச்சத்துக்கு வராதபடி தடுப்பதிலும் முனைப்பு காட்டி வருவதாக அதுக்கான தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக தனது எக்ஸ்ட்ரா பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.